நெக்ஸ்ட் ஜும்லா ஃபஅலியா, வெர்பல் சென்டென்ஸ். ஒரு வாக்கியம் வெர்ப கொண்டு, செயலை கொண்டு ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா அது என்னது? வெர்பல் சென்டென்ஸ். அதுக்கு உதாரணம் பார்க்கலாம். அக்கலல் வலது துஃபாஹத்தன், அக்கலல் வலது அத்துஃபாஹத, அக்கலல் வலது துஃபாஹத்தன். அக்கலல் வலது துஃபாஹத்தன் அப்படின்னு சொன்னா the boy ate an apple, the boy ate an apple. அந்த பையன் ஆப்பிள் சாப்பிட்டான், அந்த பையன் ஆப்பிள் சாப்பிட்டான். சோ இந்த வாக்கியம் வந்துட்டு தமிழ்ல சொல்லும் போது நம்மளுக்கு வெர்ப்ல இருந்து, வார்த்தையில இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா தமிழ்ல நம்ம அப்படிதான் சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். அரபிக்ல எப்படி? ஃபர்ஸ்ட் அக்கேல, சாப்பிட்டான் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சாப்பிட்டான் அந்த பையன், டைரக்டா அர்த்தம் வச்சோம்னா இப்படிதான் வரும், சாப்பிட்டான் அந்த பையன் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி. ஆனா தமிழ்ல நம்ம சொல்லும் போது நம்ம வந்துட்டு ஃப்ரேமிங், சென்டென்ஸ் ஃப்ரேமிங் மாறும். பட் அரபிக்ல எப்படி சொல்றாங்க? இது வெர்ப கொண்டு ஆரம்பிக்கிறதுனால வெர்பல் சென்டென்ஸ். ஓகேங்களா? சோ மற்றொரு உதாரணம், ஷரிபத்தில் பின்து மாஅன், ஷரிபத்தில் பின்து மாஅன். ஷரிபத்தில் பின்து மாஅன் அப்படின்னு சொன்னா the girl drank water, the girl drank water. அந்த பொண்ணு தண்ணீர் குடித்தாள், அந்த பொண்ணு தண்ணீர் குடித்தாள். சோ தண்ணீர் குடித்தாளுங்கிறது வெர்ப் ஷரிபத். அப்ப ஆரம்பிக்கும் போது அந்த வெர்ப கொண்டு தான் ஆரம்பிக்கிறோம். இதுவும் என்னது? வெர்பல் சென்டென்ஸ். மற்றொன்னு கதப,